رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடுஜன்னா. தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நரகவாசிகளின் உடலின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? இதுக்கான ஆன்சர், வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்பான். இந்த உலகம் ஒரு சோதனை களம். நிச்சயம் நமக்கு சோதனைகள் இருக்கும். அதுவும் முஃமின்களுக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமில்லை. அதில் உள்ள கஷ்டங்களும் நிரந்தரமில்லை. ஒரு வழிபோக்கரை போல இருந்தால் நிச்சயம் இந்த சோதனை நம்மை பாதிக்காது. நம் சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு 2-3 நாள், அப்படி இல்லாமல் ஒரு வாரம் இப்படி போகும்போது நம்முடைய நினைப்பு முழுக்க நம் வீட்டை பற்றி தான் இருக்கும். எவ்வளவு சந்தோஷம் நாம் வந்த இடத்தில் இருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் வீட்டை பற்றிய கவலை இருக்கும். 1 மாதம் 2 மாதம் இருந்தால் கூட எப்போ வீட்டுக்கு போவோம், வீட்டின் நிலைமை என்ன, இதை பற்றி தான் யோசிப்போம். அதை போல தான் இந்த உலக வாழ்க்கையும். நமக்கு இது நிரந்தரம் இல்லை, மறுமைதான் நிரந்தரம். நம்முடைய விதி இந்த உலகத்தில் எப்போ வேணும்னாலும் முடியலாம் என்ற எண்ணத்தோடு, மறுமையை பற்றிய சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நாம் சென்றாலும் அல்லாஹ்வை மறக்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது பெரிய அளவில் நம்மை பாதிக்காது. ஒரு மொமீனின் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். சொல்வதற்கு சுலபமாக இருக்கலாம். சோதனை வரும்போது அதை மறந்து விடுவோம். இப்படி சோதனைகள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய ஒரு ஆயுதத்தை தந்துள்ளான். அதுதான் துவா. நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் நிலைமையை மாற்றும். நம்மை விட அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்துள்ளது. ஒவ்வொரு அதிசயத்திற்கு முன்பும் அவர்கள் கேட்ட துவாக்கள் தான் காரணம். அதனால் துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். சில துவாக்கள் சிம்பிளாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு துவா தான் நம் விதி மாற காரணமாக இருக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை ஓதி துவா செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும். சாதாரணமாக இதை டெய்லி ஓதி வந்தால் நல்லா செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள் வாழ்வாதாரம் உயர இந்த துவா முக்கிய காரணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன், அப்புறம் எத்தனை முறை ஓதுனா சிறப்பு இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹும்ம கஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், என்னை மன்னித்துவிடு. மோமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்துவிடு. இதுதான் இந்த துவாவோட மீனிங். சிம்பிளான துவா, ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நிறைய டைம் ஓதலாம். நம் வாழ்க்கையே மாற்றும் அளவுக்கு இந்த துவாவில் அப்படி என்னதான் இருக்குது என கேட்டால், இந்த துவாவோட மீனிங்கை படித்து பாருங்கள். நமக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோம். இது ஒன்று போதும் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு. அடுத்து மோமீன்கள் அனைவருக்காகவும் துவா செய்கிறோம். ஒரு மோமினுக்காக துவா செய்தால் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். இந்த துவாவில் மோமின்கள் அனைவருக்காகவும் துவா செய்கிறோம். எவ்வளவு மோமின்கள் இருப்பார்களோ அவ்வளவு நன்மைகள் உடனடியாக நம் கணக்கில் எழுதப்படும். இந்த எண்ணிக்கை எப்படி சொல்லி கரெக்டாக நம்மால் கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் பல கோடிகளுக்கும் மேல் இருக்கும். சும்மா ஒரு முறை இந்த துவாவை சொன்னாலே நம்முடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். மற்றவர்களுக்காக துவா செய்ததால் பல கோடி நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இது போதும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹாஜத் நிறைவேற வேண்டியிருந்தாலும் சரி, இந்த துவாவை ஒரு 100 முறை ஓதி துவா செய்யுங்க. மனதார ஓதணும். ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறந்தது. உங்கள் வாழ்வாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைத்தால் இந்த துவாவை டெய்லி ஓத வேண்டும். அப்படி ஓதினால் நம்ப முடியாத மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வாழ்க்கையின் உயரத்திற்கு அல்லாஹ் உங்களை கொண்டு செல்வான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். உரைகளில் சிறந்தது எதுவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.